அப்ப இசாவுக்கும் சுபுவுக்கும் யார் வரலையோ அவங்க யாரு? நயவஞ்சகர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. எவ்வளவு ஒரு பாரதூரமான வார்த்தை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, சுபு யார் தொழுலையோ அவங்க நயவஞ்சகர்கள், இசாவை யார் தொழுலையோ அவர் நயவஞ்சகர்கள். இப்ப நம்ம நினைச்சு பாருங்க, நாம எப்படிப்பட்டவங்க? நாம முஸ்லீமா இருக்கிறோமா, முஸ்லீமா இருக்கிறவங்க வேடகாரியா இருக்கிறோமா, நயவஞ்சகர்களா இருக்கிறோமா? நினைச்சு பாருங்க. எப்படி எச்சரிக்கை பண்றாங்க, கண்டிக்கிறாங்க பாருங்க. இவர்கள் நயவஞ்சகர்கள். இந்த ஹதீஸ் அறிவிக்கூடிய இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை தொடர்ந்து சொல்றாங்க, சுபஹ் தொழுகைக்கும் இசா தொழுகைக்கும் யார் வழக்கமாக வருவதில்லையோ அவர்களை குறித்து நாங்கள், அதாவது நயவஞ்சகர்கள் என்று மோசமாக எண்ணியிருந்தோம் என்று சொல்றாங்க.